இன்னைக்கு நிறைய பேர் வந்து விஜய் மாநாட்டிற்கு இடம் கொடுத்தவங்க நேரடியா பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. உங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? என்ன மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா தானே இருந்துச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷம்தான். ஒன்றும் பெருசா பொதுவாக பேசினாங்க. கட்சியை பத்தி, அரசியல் பத்தி பேசல. நலம் கொடுத்தவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் அவர் பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நலம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. ஜஸ்ட் ஒரு 10 minutes. பெருசா எதுவும் அரசியல் பத்தியோ இல்லை எதுவுமே பேசிக்கலன்னா. 8 years கழிச்சு விஜய் சாரை பார்க்குற திருப்பி இன்னும் அதே எங்கவர் தான் இருக்காரு. கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப் டைம் மெமரியா இருக்கு. எப்படி இருக்கு? குறிப்பா இன்னைக்கு விஜய் பார்க்க போறோம்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்களா? முன்னாடி லேண்ட் எல்லாம் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? லேண்டெல்லாம் கொடுக்கும் போது எனக்கு சத்தியமா தெரியாது விஜய் பார்க்க சான்ஸ் இருக்கணும். பிகாஸ் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் யாரையும் நேரில் பார்த்ததில்ல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் தலைவர் லைக் திஸ். ஸோ நாங்கள் கொடுத்தப்பவே எங்களுக்கு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ யூ கேன் கம் அண்ட் மீட் விஜய்னு. அதுக்கப்புறமா இவ்வளோ அழகாக விவசாயிங்களுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி காலைல கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து மத்தியானம் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இவ்வளோ பொறுமையா அவர் சர்வ் பண்ணல, பொது தலைவர் சர்வ் பண்ணாரு. எல்லாருக்குமே பண்ணாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சர்வ் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு அவ்வளோ நேரம் பேசி தனித்தனியா போட்டோ எடுத்து குரூப்பா போட்டோ எடுத்து ஒருத்தவங்க கிட்டயும் தனியா விவரங்களை கேட்டு இவ்வளோ பொறுமையா இருந்து பண்ணதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் விவசாயிகளுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மணி அப்பார்ட் ஃப்ரம், அதாவது ஒரு நிகழ்வுகள்ல தேவைப்படும் போது எல்லாரும் விவசாய நிலம் வாங்கிப்பாங்க. இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டா பாக்குறீங்க? உங்களுக்கு இது எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு? விவசாய நிலம் வாங்கறதுன்றது பெரிய விஷயம் இல்லை, திருப்பி அதை மாதிரியே தரதுன்றது தான் பெரிய விஷயம். அதே மாதிரியே கரெக்டா எல்லாத்தையும் பண்ணி பர்ஃபெக்டா வாங்கிறத எப்படி தரமோ தந்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு உங்களுடைய லேண்ட் எந்த இடத்துல இருந்துச்சு? இப்போ ஏன்னா அது பெரிய ஒரு ஏக்கர். அது உங்களுடைய இடம் எங்க இருந்துச்சு? எங்களோட லேண்ட் கொடிக்கம்பம் வச்சிருக்காங்க. அதான் எங்களோட லேண்ட். பிளஸ் கொடிக்கம்பத்துல லைட்னிங் அரஸ்டர் வச்சிருக்காங்க. ஸோ சுத்தி 500 மீட்டர்ஸ்க்கு எந்த விவசாயியோ இல்ல ஆடோ மாடோ எந்த ஜீவனமோ லைட்னிங்கால இனிமேட்டு உயிர் இழக்காம இருக்கிறோன்றது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியோட கொடி அது எப்பவுமே உங்க லேண்ட்ல இருக்கிறது ஒரு பெரிய மெமரி இல்லையா? சோ அதை பத்தி பேசுனீங்களா? விஜய் சார் என்ன பேசினாரு? அதை பத்தி விஜய் சார் என்கிட்ட எதுவும் பேசல. மேபி மை டேட் கிட்ட பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி தெரியல. என்கிட்ட பர்சனலா நான் என்ன பண்ணணும்னு தான் பேசினாரு. யங்ஸ்டரா நீங்க நாட்டுக்கு நல்லா பண்ணணும், நல்லா பண்ணீங்க, நல்லா வாங்க, அது மாதிரி என்கிட்ட என்ன பேச முடியுமோ அது பேசினாரு கரெக்டா. என்ன இன்னைக்கு பொதுவா எல்லாமே நான்வெஜ் வெஜ்னு சொல்லி நிறைய இது எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன மீல்ஸ் என்ன இருந்துச்சு? என்ன கல்யாண சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. வெஜ் கல்யாண சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. வடை பாயசத்தோட சாப்பாடு. மார்னிங் பொங்கல், இட்லி, தோசை இருந்துச்சு. சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டே வந்தாங்க. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இங்கே வந்த உடனே எங்களுக்கு காலைல டிஃபன் கொடுத்துட்டு பஸ்ஸில் கூட்டின்னு வந்தாங்க. மத்தியானமும் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ எங்களை திருப்பி கூட்டின்னு போகிறாங்க. எங்களுக்கு பூமி பூஜை போடும்போதே மரியாதை பண்ணி வீட்டுக்கு அழைப்பிதழ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மாநாட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா மணிக்கு. எனக்கு 4.5 ஏக்கர் இருந்துக்கு 45,000 ரூபா கொடுத்தாங்க. அது எல்லாம் கொடுத்தாலும் இன்றைக்கும் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு எங்களுக்கு புடவை வேஷ்டி வச்சு தாம்பூலம்லாம் கொடுத்துருக்குறாங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கி ஒன்றும் அரசியல்லாம் பேசலைங்க. அவர் எங்கள் கூட நல்லா நீங்கள் இடம் கொடுத்ததுனால தான் மாநாடு சிறப்பாக நடந்தது என்று சொன்னார்கள். நாங்களும் உங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் கொஞ்சம் கூட மூஞ்சியை காமிக்கவில்லை, எங்களிடம் அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்களும் தெரிவித்துவிட்டோம். இப்போ உங்க லேண்ட்ல தான் கொடி பறக்குது. ஆமாங்க, கொடி பறக்குதுங்க. அதில் ஒரு கொடி பறக்கிறதுக்கான முக்கிய காரணம் ஒரு லைட்னிங் அரஸ்டர் வச்சிருக்காரு அவர். தளபதி சொல்லி வச்சிருக்காங்க. அதனால ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு உயிரிழப்பும் இனிமேல் இடியால் வராது என்பதால் நாங்கள் முழு மனசோட அதுங்க வைக்கிறதுக்கு ஒத்துக்கினாங்க. அதுக்கு எதுவும் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 50,000 ரூபா அட்வான்ஸு, மாதம் 5,000 ரூபா வாடகைங்க. அதையும் 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஆமாங்க, 5 வருஷத்துக்கு அந்த இடத்துல கொடி பறக்கும். ஆமாங்க, பறக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்காது? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க விவசாயிகள் காப்பாற்றப்படுகிறார்கள்ல, கொடியும் பறக்குது, எங்கள் விவசாயிகளும்
ஒரே கல்லில் 2 மாங்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிங்க. கூப்பிட்டு எல்லாரையும் என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு என்ன படிக்கிறேன் என்ன செய்கிற அப்படின்னாரு. என்னையும் சந்தோஷமா என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டு சந்தோஷமாக இருந்தது. ஒரு நபரிடமும் தனிப்பட்ட முறையில் பேசினார்கள். ரொம்பவும் உங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. கனெக்ஷன் இன்னைக்கு தாங்க நாங்க பாக்குறோங்க, இதுக்கு முன்னாடி பார்க்கல. நாங்க முடிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு ஒரு 5-6 அங்க எல்லாருக்குமே கனெக்ஷன் இருக்கு. அப்ப அந்த இடி தாங்கியால எல்லாருக்குமே கனெக்ஷன் இருக்கு. நாங்கள் சந்தோஷமா சொன்னோம். ஏன்னா நாங்க அங்க அஃபெக்ட் ஆயிருக்கு ஏற்கனவே. அதனால இப்ப இடி தாங்கி வச்சதுனால இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாதுல்ல. என்ன மாதிரி அஃபெக்ட் ஆச்சு? மின்னல் தாக்கி நிறைய இடத்துல விலங்குகள் பாதிக்கப்படுகிறது இல்ல. அதனால இப்ப இந்த மாதிரி ஆகாதுல்ல. இந்த மாதிரி எங்க ஊர் சேஃப் அங்க ஆச்சு அந்த மாதிரி. அங்க ஆகல, வெளியில எல்லாம் கேள்விப்படுறோம்ல. ஓப்பன் லேண்ட்ல என்னைக்குமே ஆகும். அந்த ஓப்பன் லேண்ட்ல இந்த மாதிரி ஒரு 100 அடிக்கு மேல வச்சு அது ஒரு லைட்னிங் அரெஸ்டர் வச்சா நல்ல அழகா எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். இனிமேல் மரத்துக்கு அடியில் போய் நிக்க வேணாம். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். நன்றி.